அரகர நம பார்வதீபதையே அரகர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கம் இறைவா போற்றி போற்றி. ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. சிவவும் நம சிவாய. சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. ஹரவும் புலியின் தோலை இடையில் அணிந்த புனித கடலே போற்றி. சிவவும் நம சிவே. கலியின் தீமையாவும் நீக்கும் கருணை கடலே போற்றி. ஹரவும் நம சிவே. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. சிவனார் கங்கை கரையில் அமர்ந்த சீதள ஒளியே போற்றி. சிவவும் நம சிவாய. தவமே செய்யும் தபோவனத்தில் ஜோதிலிங்கனே போற்றி. ஹரவும் நம சிவாய. மணிபூரகமாய் சூற்றுமம் காட்டும் அருணாச்சலனே போற்றி. சிவவும் நம சிவாய. மங்கள சிவனாய் தங்கிடும் வடிவே செங்கனல் அண்ணா போற்றி. ஹரவும் நம நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நினைத்த உடனே முக்தியை தந்திடும் அண்ணாமலையே போற்றி. சிவவும் நம சிவாய. நிம்மதி வாழ்வினில் நித்தமும் தந்திட சந்நிதி கொண்டாய் போற்றி. சித்தர் பூமியாய் சிவலய காட்டும் அண்ணாமலையே போற்றி. சிவவும் நம சிவாய. பக்தர் நெஞ்சினை சிவமயமாக்கும் சிவபெருமானே போற்றி. ஹரவும் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய.
நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. அன்றி உமைக்கு இடமாய் உடலில் ஆலயம் தந்தாய் போற்றி சிவவும் நம சிவாய். சொன்ன வண்ணமே செய்யும் நாதனே சோழாச்சலமே போற்றி ரவும் நம சிவாய். ஆதியும் நம சிவாய அந்தமும் நம சிவாய ஜோதியும் நம சிவாய சுந்தரம் நம சிவாய. சூரியன் சந்திரன் அஷ்டவசுக்கள் தொழுதிடும் நாதா போற்றி சிவவும் நம சிவாய். சுந்தரி உண்ணாமுலையுடன் திகழும் அண்ணாமுலையே போற்றி ரவும் நம சிவாய். நம சிவாய ஆகம நம சிவாய. நம சிவாய் நம சிவாய் ஓம் நம சிவாய். நம சிவாய் நம சிவாய ஓம் நம சிவாய். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. எட்டா நிலையில் நெட்டால் எழுந்த ஏகலிங்கனே போற்றி சிவவும் நம சிவாய். பற்றால் இருந்து பற்றும் எவர்க்கும் பாதை காட்டுவாய் போற்றி அரவும் நம சிவாய். நம சிவாய புவனம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தக வட்டம் அச்சிரப்பாக்கம் நகரில் மிக பழமை வாய்ந்த திருஞான சம்பந்தரால் நால்வரால் பாடல் பெற்ற திருக்கோயிலாகும். அருள்மிகு இளங்கிளி அம்மன் உடனுரை ஆட்சிபுரீஸ்வரர் திருக்கோயிலாக விளங்கக்கூடிய இந்த தலத்தில் இத்தலத்தில் பக்தர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க பதவி உயர்வு மற்றும் திருமணத் தடைகள், புத்திர பாக்கியம், நவகிரக தோஷம், அகத்தியருடைய பரிகார நிவர்த்தி ஸ்தலமாக விளங்கக்கூடிய இந்த ஆலயம், இவ்வாலயத்தினுடைய இரு கருவறைகள் அமைய பெற்றுள்ள ஒரு திருக்கோயில்.
முன்பொரு காலத்தில் பாண்டிய மன்னன் வடநாடு செல்லும் பொழுது இங்கே முல்லைவன காடாக அமைந்திருந்தது. அந்த காட்டில் ஒரு தங்க நிறமான ஒரு உடும்பு ஒன்று குறுக்கால செல்லும் பொழுது அந்த உடும்பை பார்த்ததும் பாண்டிய மன்னன் காவலர்களை அனுப்பி அதை வேட்டையாடி சொல்லும் பொழுது இவ்வாலயத்தினுடைய ஸ்தல விருஷமாக கொன்றை மரத்தினுடைய பொந்துக்குள் புகுந்து கொண்டது. காவலர்கள் மன்னனிடம் சொல்லும் பொழுது மன்னன் மரத்தை வெட்ட ஆணையிட்டார். காவலர்கள் மரத்தை வெட்டும் பொழுது சுவாமியினுடைய சிரசில் அந்த கோடாலியாக பட்டு இரத்தம் பீறி வந்துள்ளது. இதை கண்டு காவலர்கள் பயந்து மன்னனிடம் சென்று, மன்னா மரத்தை வெட்டணும், ரத்தம் பீறிட்டு வர்றது எங்கேருந்து வருதுன்னே தெரியல என்று சொல்கிறார். உடனே மன்னர் வந்து பார்க்கிறார். பார்க்கும்போது அவருடைய கண்ணிலும் அகப்படவில்லை. அன்று இரவு பாண்டிய மன்னன் இங்கே தங்கியிருக்கும் பொழுது சிவபெருமான் அவருடைய கனவில் தோன்றி, நீ செய்த பாவ செயலுக்கு எனக்கு நீ ஸ்தலம் அமைச்சு கொடுத்ததான் உனக்கு புண்ணியம் என்று இறைவன் கோர, இங்கே திரி நேத்திரதாரி என்ற முனிவர் அவரிடம் பாண்டிய மன்னன் பொன்னும் பொருளும் கொடுத்து, நான் வடநாடு சென்று வருவதற்குள் இந்த ஆலயத்தை நீங்கள் அமைத்து வைக்க வேண்டும் என்று கூறிவிட்டு சென்றார். முனிவரும் அந்த ஆலயத்தை அமைத்து குடமுழுக்கு நன்னிநாட்டு அன்று பாண்டியமன் வருகையில் இந்த ஆலயம் ஒரு வித்தியாசமாக இருக்கும். ராஜகோபுரம் ஒரு புறமாகவும், கொடிமரம், நந்தி, பலிபீடம், சிவபெருமான் ஒரு புறமாக இருக்கும். மீதி ஆலயத்தில் பார்த்தீர்களா, ராஜகோபுரம், கொடிமரம், நந்தி, பலிபீடம், சிவன், இது ஐந்தும் ஒரே நிலையில் இருக்கும். ஆனால் இவ்வாலயத்தில் மட்டும் ராஜகோபுரம் தனியாகவும் நந்தி கொடிமரம் தனியாகவும் இருக்கும்.
விநாயகப் பெருமானை வணங்காத காரணத்தினால் சிவபெருமானுடைய திருத்தேரியே அச்சு முறித்த விநாயகராக போற்றக்கூடிய அச்சுமுறை விநாயகர் இங்கே பிரசித்தி பெற்றவர். தேவர்களை துன்புறுத்திய அசுரர்களை சம்காரம் செய்வதற்காக திரிபுர சம்காரம் என்று சொல்லக்கூடிய 3 அசுரர்களை அடிப்பதற்காக பிரம்மாவை தேரோட்டியாகவும் மகாவிஷ்ணு நானாகவும் 4 யுகங்களை சக்கரங்களாகவும் 4 வேதங்களை குதிரைகளாகவும் மகாமேருவை பீடமாகவும் சந்திரனை சூரியனை அடித்தட்டாகவும் மேலுத்தட்டாகவும் இப்படி ஒவ்வொரு தேவர்களை தேராக உருவாக்கி சிவபெருமான் அசுரர்களை சம்காரம் செய்வதற்காக புறப்பட்ட பொழுது விநாயகரை ஒன்றை அடைக்காத காரணத்தினால் கோபம் கொண்டு சாதாரண தேரல்ல, ஒரு மரத்தேரோ இரும்பு தேரோ அச்சுமுறையை வச்சிடலாம். ஆனால் தேவாம்சை பொறுத்த தேவர்களே ஒரு தேர் வர்றதும் சிவபெருமான். இதையும் பொருட்படுத்தாமல் விநாயக பெருமான் அந்த தேருடைய அச்சை 2ஆக முறித்து விடுகிறார். உடனே சிவபெருமான் பிரம்மதேவரை கேட்குறார், என்ன பிரம்மா தேர் அச்சு முறிஞ்சு விடுத்ததுன்னு கேட்குறார். அப்பொழுது அவர் சொல்கிறார், நீங்கள் எல்லா தேவர்களையும் அழைச்சிங்க, விநாயகர் பெருமானை அழைக்க மறந்ததுனால கோபம் கொண்டு அவர் தேருடைய அச்சை 2ஆக முறிச்சிட்டார் என்று சொல்கிறார். சரி, அவருக்கு என்ன வேணும் கேளுங்க அப்படின்றார். நாங்கள் யாரும் போய் கேட்க மாட்டோம், அவர் கோபத்தில் இருக்கார், அதனால் நீங்களே போய் நேராக கேளுங்கள் என்று சொல்கிறார். உடனே சிவபெருமானம் தேரிலிருந்து இறங்கி விநாயகர் பெருமானை வணங்கி, என்ன விக்னேஸ்வரா இதுபோல் விக்னம் பண்ணிட்டே என்று கேட்கிறார். அப்பொழுது அவர் சொல்கிறார், முழு முதற் கடவுள் என்று உருவாக்கினவரே நீங்கள் தான், நீங்களே என்னை அழைக்க மறுத்தால் வேறு யார் என்னை அழைப்பார்கள், அந்த கோபத்தால் தான் நான் அச்சுமுறை வச்சேன் என்று சொல்கிறார். சரி, இதுக்கு என்ன பரிகாரம் என்று கேட்குறார். அப்போ சொல்கிறார், நீங்கள் முக்கன் பலி கொடுங்க என்றார். முக்கன் பலி என்று கேட்டால் சிவபெருமானம் தான். இப்பொழுது அவரை பலி கொடுத்தால் போகிற காரியம் வெற்றியாகாது, அடுத்த யுகமும் கிடையாது. என்ன விளையாட்டுத்தனமாக கேட்குற விக்னேஸ்வரா என்று சிவபெருமான் கேட்குறார். அப்பொழுது ஒரு தேங்காயை எடுத்து கையில் கொடுக்குறார். 3 கண்ணுடைய அந்த தேங்காயை பலி கொடுங்கள் என்று விநாயகர் பெருமான் சிவபெருமானிடம் கொடுக்க, சிவபெருமானும் விநாயகரை வணங்கி அந்த தேங்காயை சதுர்காயாக பலி கொடுக்குறார். கொடுத்து விநாயகர் பெருமானை அழைச்சிக்கிட்டு சிவபெருமான் போய் திரிபுர சம்காரம் பண்ணுறார். அதனால் இந்த ஆலயத்தில் அச்சு இற்ற காரணத்தினால் அச்சு 2 பாகம் என்று சொல்லக்கூடிய காரணத்தில் இன்று போற்றக்கூடிய அச்சிறப்பாக்கம் என்று மறுவிலாகி ஊர் பெயர் வர காரணம். ஆகையால் விநாயகர் பெருமான் பேரும் அச்சுமுறி விநாயகர் என்று பெயர்.
வந்து ஜென்ம நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அவரவர்களுடைய நட்சத்திரத்தன்று ஜாதகத்தை வைத்து சுவாமிக்கு வஸ்திரங்கள் மாலைகள் சாத்தி கல்கண்டு முந்திரி திராட்சை நைவேத்தியம் பண்ணி அவர்கள் என்ன வயசோ அத்தனை வயசு தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்து கொண்டால் உடனடியாக திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடும். ஐந்தான முகமெதிரில் அருள் பொழியுதே, அனலான மலை காண மனம் குளிருதே. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. புவனங்களாளும் அண்ணாமலையே, புவனங்களாளும் அண்ணாமலையே, எனது விழிகளில் காணும் பொழுதிலே மாறிடுதே மனம் ஊறிடுதே. அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே, உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. யுகம் 4 தாண்டியே முகம் வேறு காட்டியே யகம் யாவும் ஆழ்கின்ற அருணாச்சலா. யுகம் 4 தாண்டியே முகம் வேறு காட்டியே ஜெகம் யாவும் ஆழ்கின்ற அருணாச்சலா. சத்தியம் நீதான் சகலமும் நீதான், நித்தியம் என்னில் நிலைப்பவன் நீதான் அருணாச்சலா. உனை நாடினேன் அருணாச்சலா, உனை நாடினேன். சிவலீலை செய்யாமல் சிறு ஏனையாட்கொள்ள சிறிதேனும் தயவோடு அருள்வாயப்பா. சிறிதேனும் தயவோடு அருள்வாயப்பா. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. முடி மீது தீபமாய் மடி மீது ஜோதியாய் அடிவாரம் வெம்மையாய் உனை காண்கிறேன். முடி மீது தீபமாய் மடி மீது ஜோதியாய் அடிவாரம் வெம்மையாய் உனை காண்கிறேன்.
தீயனும் லிங்கம் ஜோதியில் தங்கும் பாய்ந்திடும் சுடராய் வான்வெளி பொங்கும் அருணாச்சலா உன் கோலமே அருணாச்சலா உன் கோலமே மனம் காண வர வேண்டும் தினந்தோறும் வரம் வேண்டும் மலையான நாதனே அருள்வாயப்பா மலையான நாதனே அருள்வாயப்பா சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே புவனங்களாளும் அண்ணாமலையே புவனங்களாளும் அண்ணாமலையே எனது விழிகளில் காணும் பொழுதிலே மாறிடுதே மனம் ஊறிடுதே. சென்னையிலிருந்து சரியாக 95 கிலோமீட்டர் தொலைவில் மேல் மருவத்தூரிலிருந்து 3 கிலோமீட்டர் அருகில் பாடல் பெற்ற ஒரு சிவாலயமாக அமையப்பட்டுள்ளது. பக்தர்கள் எப்பொழுது ஒன்றாலும் வரலாம். காலை 6:30 மணி முதல் 12 மணி வரை காலை திறந்திருக்கும். மாலை 4:30 மணி மேல் இரவு 8 மணி வரைக்கும் ஆலயம் திறந்திருக்கும். பக்தர்கள் அவர்கள் குறைகளை நிறைவேற்றிக் கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறோம்.